ஹெல்த்தி லவ் ஹப்லேருந்து உங்களுக்கு நல்ல தகவல் கொடுக்கப்படும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி தான் நான் முதல் முறையில் இந்த சேனலில் வீடியோ போட போகிறேன். இதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இது போல வீடியோக்கள் தொடர்ந்து கொடுக்கப்படும். முதல் முறையாக கண்ணி கழியும் போது உண்டாகும் வலியை குறைக்க சில எளிய டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். முதல் முறையில் உடலுறவு கொள்ளும்போது ஆண்களும் பெண்களும் ஒருவித கவலையோடு பயத்தோடு இருப்பார்கள். உடலுறவு என்பது இயல்பான ஒன்று தான். இதை நினச்சி நீங்கள் அதிகம் பயம் கொள்ள தேவையில்லை. இதனை எப்படி எளிய முறையில் கையாள்வது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. இப்போது திருமணமான உறவு அவங்களுக்கு இந்த உறவு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆணும் பெண்ணும் இருவரும் உடலுறவு கொள்ளுதல் உச்சக்கட்ட இன்பத்தை பெற முடியும். உடலுறவு என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, மனமும் ஈடுபட்டால் தான் அது திருப்தியான உடலுறவாக இருக்கும். அதுக்கு முன்னே உடலுறவு கொள்ளாதவர்கள் முதல் முறையாக உறவு வச்சு கொள்ளும்போது மிகவும் பதட்டமாக இருப்பாங்க. பெண்களுக்கு பொதுவாக கன்னித்திரை உடைக்கப்படுவதால் கொஞ்சம் வலிக்கவே செய்யும். அதே போல் ஆண்களுக்கும் முதல் முறை பெண் உறுப்பில் ஆண்குறியை நுழைக்கும் போது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும். இதை இருவரும் அந்த வலியை கொஞ்சம் நினச்சி மிகவும் பதட்டமாக தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே பதட்டமாக இருக்க தான் செய்யும். முதல் முறையாக உடலுறவு என்பது வலிக்குமா வலிக்காதா என்று சொல்ல முடியாது, சரிங்களா? இருப்பினும் அந்த வலியை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏராளம் இருக்குது. அவற்றை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம உடலுறவின் போது யோனி வறட்சி ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடலுறவில் ஏற்படும் போது முன்பு நோனியில் லூப்பு தடவலாம். உங்கள் அந்தரங்க பகுதியில் லூப்பு பயன்படுத்துவது ஒரு சிறந்த அனுபவத்தை உருவாக்கும். நீங்கள் அந்த இடத்துல முத்தமிடுதல் மற்றும் தொடுதல் போன்ற போர்ப்ளே விளையாட்டு முதல் முறையாக உடலுறவு கொள்வதற்கு ரொம்ப நல்லதாக எளிமையாகவும் இருக்கும். எடுத்ததும் ஒரே அடியாக பாயாமல் மெல்ல மெல்ல உங்கள் விளையாட்டை துவங்குங்க. எனவே கொஞ்சம் விளையாட்டு குறும்பு என துவங்கினா அது ஆர்வத்தை தூண்டும், பதட்டம் விலகும், சரிங்களா? உறவுக்கு முன்பு இருவரும் பேசிக்கொள்ளுதல் நல்லது. அப்படி கொள்ளும்போது வலி இல்லை, மெல்லமான உடலுறவுக்கு இது வழிவகுக்கும். மிஷினரி அல்லது ஸ்பூனிங் போன்ற எளிமையான பேசனை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பேசனை நீங்கள் பயன்படுத்தினா பெண்களுக்கு வலியை குறைக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் கடுமையான பேசின முயற்சிக்க வேண்டான்னு முதல் முறையாக என்பதனால் வேர்வை கொஞ்சம் சொட்ட உங்களால் செய்ய முடியாது. அதுபோல் எதையும் உங்களால் அந்த சமயத்தில் நிரூபிக்கவும் முடியாது. இது போன்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள தேவையற்ற அழுத்தத்தை உண்டாக்கும். இதனால் உங்கள் பாலியல் வாழ்க்கை பாதிக்கப்படும். உறவில் உங்கள் துணைக்கு விருப்பமா என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியமாக இருக்குது உணர்ந்தால் தவறாக தெரிஞ்சிச்சுன்னா உடனே உங்கள் துணைவினர் உங்கள் பார்ட்னர்கிட்ட சொல்லிடுங்க, சரிங்களா? திரைப்படங்களை பார்த்து அதிகமாக கற்பனை செஞ்சு இதெல்லாம் செய்யலாம், நல்லாயிருக்கும், ஓவராக முயற்சி செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சிங்கன்னா திரைப்படத்தில் காட்டுவாங்க பார்த்தீங்களா,
அதெல்லாம் இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா வலி இருக்கும். ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் திரைப்படங்களை காட்டுவது போல் செஞ்சோம்னா வலியோ சுகமோ ஒன்றும் வராது. அது சும்மா நம்மளுடைய இது என்டர்டெயின்க்காக நம்மளை வந்து பார்க்கணுங்கிறக்காக அப்படி பண்ணுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக மெல்ல மூவ் பண்ணி பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். நான் நெக்ஸ்ட்டு டைம் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.